இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ரொம்ப உக்கிரமாக போய்கிட்டு இருக்கு. ரஷ்யாவில் வந்து ரஷ்யாவே ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவம், அவங்களுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கு. மற்ற நாடுடைய துணையெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வடகொரியா படைகள் ஒரு 15,000 பேர் வந்து ரஷ்யாவில் முகாம் இருக்காங்க. ரஷ்யாவுடைய போர்ல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. அதை ஹானர் பண்ற மாதிரி வந்து புட்டின் பேசியிருக்காரு. எங்களுடைய வெற்றிக்கு வடகொரியாவுடைய உதவியும் காரணம்னு சொல்லியிருக்காரு. இது நாம எப்படி இது ஒரு முக்கியமான பேச்சுங்க. ஏனென்றால் இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய யுத்தம் கடந்த 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதை நிறுத்தணும்னு சொல்லி பேசுறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள். ஆனால் வடகொரியாவுடைய 15,000 வீரர்கள் அங்க ரஷ்யாவோட இராணுவத்தோடு சேர்ந்து உக்ரைனுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பேசிட்டு இருந்தோம். அதை இன்னைக்கு புட்டின் உறுதிப்படுத்தி இருக்காரு. ஒண்ணு. இரண்டாவது, 8,000 பணியாளர்கள் போர் நடக்கும்போது தேவைப்படுகின்ற அந்த பேக்கப் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த 8,000 பணியாளர்கள், இப்படி 23,000 பேர் வடகொரியாவை சார்ந்த அவர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ இது வந்து என்னன்னா, வடகொரியாவும் ரஷ்யாவும் நகையின் சதமும் உங்களுக்கு வந்து இப்படி உதவி பண்ணாங்கன்னா வந்து அவ்வளோ நெருக்கம் இருக்கணும்ல. உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, நகமும் சதையும் போன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு இன்னைக்கு இருக்கு. சீனா அதை வந்து அக்னாலேஜ் பண்றாங்க. இப்போ சீனா, வடகொரியா, ரஷ்யா மூன்றும் ஒரே நேர்கோட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க. நாம அந்த அருகாமையில் இருக்கும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க 3 பேரும் ஸ்ட்ராங். அதுல அங்க 3 நாடும் கிட்டத்தட்ட ஒரு நாடு மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. நாம வந்து அமெரிக்காவிட்ட மிரட்டுறதுக்காக நம்ம அதை பயன்படுத்தணும். ஆனா வேற வழி இல்லாம இப்ப அங்க நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன நமக்கு ஒண்ணுன்னா, நம்ம ஜப்பானையும் பகைத்து கொள்ள முடியாது, சைனாவையும் பகைத்து கொள்ள முடியாதுங்கிற இடத்துல நம்ம அணிசேரா நாடுகளுடைய அந்த பாலிசியில் இருக்கோம். பட் இன்னும் நம்ம வந்து அவங்கள மாதிரி ஜெல்லாகி ஒட்டல. ஆனால் அமெரிக்காவை மிரட்டுவதற்காக நம்ம இந்த உறவை கையில் எடுத்திருக்கிறோம். இது எவ்வளவு தூரம் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது? ஒருவேளை அமெரிக்கா பணிந்தால் நம்ம பழையபடி ஸ்டாண்ட் எடுத்துடலாம். ஆனால் ட்ரம்ப் இருக்கிற வரை அந்த பணிவு நடக்குமா, அந்த இது வருவாரா என்பதெல்லாம் ஒரு கேள்வி. அதனால பெட்டர் நம்ம வந்து எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற முறையில் இந்த 3 நாடுகளை இப்பொழுது நாம் வந்து அனுசரித்து ஒரு நட்பு பாராட்டுவது என்பதுதான் சரியான ஒரு டிப்ளமசியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட